ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் சூப்பராக அம்மா வீட்டில் போச்சு. என்னோடய ஹாஃப் இயர்லி அம்மா வீட்டில் எப்படி இருந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ஒன்று தட்டி விட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் லீவுனாலே நம்ம ரிலாக்ஸாக வேலை பார்ப்போம். அது அம்மா வீட்டில் லீவுக்கு போயிருக்கோன்னா இன்னும் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம டே. எனக்கு அன்றைக்கி டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் பார்த்திங்கன்னா காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா போயிட்டு கறி சேமியா செய்யலான்னு சொல்லிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மத்தியானத்துக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்தே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவங்களோட வேலை இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கறி சேமியா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே வந்து பொறுமையாக தான் எந்திப்பாங்க. அதனால் அவங்க எந்திக்கிற அந்த நேரம் பார்த்து செஞ்சோம்னா சுட சுட எல்லாருமே சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 9-9:30 மணிக்கு மேலே தான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணோம். ரெசிபி சூப்பராக வந்துருந்துச்சு. ரெசிபியோட டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன விருப்பமான டிஷ்ஷோ அதை தான் செய்வோம். ஏன்னா ஸ்கூல் டைம்ஸில் வந்து நம்ம என்ன தான் செஞ்சாலும் அவங்க வந்து பெருசாக சாப்பிட்றதுக்கு டைமும் எடுத்துக்க மாட்டாங்க. சாப்பிட்றதையும் வந்து பொறுமையாக இன்ட்ரெஸ்ட் பண்ணி சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் லீவ் டைமில் தான் மோஸ்ட்லி செய்யவே செய்வோம். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாமே கறி சேமியா தான் கேட்டிருந்தாங்க. அதை செஞ்சுட்டு மத்தியானத்துக்குமா சிக்கன் பிரியாணி செஞ்சிடல. ஏன்னா பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து பிரியாணி பிடிக்கும். அதனால் சிக்கன் பிரியாணிக்கான ஜாமான் எல்லாத்தையும் எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டால் யாருமே பிரியாணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டால், இல்லை பிரியாணி தான் ரொம்ப ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் 2 டேஸில் வந்து அக்காவுக்கு வேறு என்கேஜ்மெண்ட் இருக்குது. அப்பயும் பிரியாணி தானே சாப்பிட போகிறோம், அதனால் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் அக்கா பிள்ளைக்கு வந்து நிச்சயம் இருக்குன்ட்டு. அதுக்கு தான் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சரி வேறு என்னம்மா செய்யலான்னு சொன்னப்போ நெய்ச்சோறு செஞ்சுட்டு சிக்கன் கிரேவியும் சில்லியும் செய்யலாம் அப்படின்னாங்க. ஓகேன்னு அதை தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெய்ச்சோறு செய்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஆயிலும் சேர்த்துட்டு அதில் வந்து நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 வெங்காயம் போதும். நிறைய எல்லாம் நெய்ச்சோறுக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாது, ஒரு மாதிரி இனிச்ச மாதிரி இருக்கும். அது கூட ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 சின்ன பழுத்த தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப வதங்கினா கீ ரைஸோட வந்து கலர் மாறிடும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து அளவு. சீரக சம்பாவாக இருந்தால் நீங்கள் 1.25 டம்ளர் எடுத்தால் போதும். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கான ரெசிப்பியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 4 வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா கழுகி வச்சுருக்க சிக்கனை சேர்த்தாச்சு. சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி விடணும். இந்த நெய்ச்சோறுக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நெய்ச்சோறுக்கு வந்து ஒரே ஒரு லெமன் புளிஞ்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய்ச்சோறு வந்து செய்யும்போது உங்களுக்கு லெமன் சேர்க்கும்போது சாதம் ஒட்டாது, அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் கறி மசாலா, அது வந்துட்டு சிக்கன் கிரேவி செய்வோம் இல்லையா அந்த மசாலா. அது கூட பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு அரைச்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிட்டு மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ கிரேவி நல்லா வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி புதினா ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடணும். ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி நிறைய பிரியும். அதனால் எல்லாம் சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நெய்ச்சோறுக்கான தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா மற்ற வேலையெல்லாம் செய்கிறதோட சமைக்க சொன்னாங்கன்னா எத்தனை பேருக்கு சமைக்க சொன்னாலும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்க தோணும், நானும் செஞ்சுருவேன். மோஸ்ட்லி அக்கா வீட்டுக்கோ இல்லை அம்மா வீட்டுக்கோ எங்கே போனாலும் நீ எதாவது செய்றியாப்பான்னு கேட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு போய் என்ன வச்சு சமைக்கிறதுனா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருவேன். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரி நெய்ச்சோறு சில்லி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோமே, கூட வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி இருந்தால் சூப்பராக இருக்கும்னாங்க தங்கச்சி. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு குயிக்கான ஒரு சேமியா பாயசமும் செஞ்சுட்டோம். சூப்பராக வந்துருந்துச்சு சேமியா பாயசம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன சுட சுட சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சூப்பராக நெய்ச்சோறு, அது கூட சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி, கூடவே சுட சுட ஒரு பாயசம். இதோட லஞ்ச் மெனு வேறு என்ன வேணும், வாங்க சாப்பிடலாம்.
எல்லாமே எடுத்து வச்சுட்டு வட்டமாக உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு, அதே அளவுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே மொத்தமாக ஒன்று சேரும்போது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே அளவுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 8, 10 பேர் மொத்தமாக சேர்ந்துட்டாங்கன்னா சரி அரட்டை அடிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். லஞ்ச் எல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா பெரிய அக்கா வந்து வரல, ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க. கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குங்கிறதுனால வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே தான் போயிருந்தோம். மறுநாள் வந்துட்டு அக்கா கடைக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன வாங்க போகணும், அதுக்கப்புறமா வந்துட்டு நிச்சயத்துக்கு என்ன மெனு ரெடி பண்ணணுன்னுலாம் கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு. சரி நேரில் போய் பார்த்து பேசிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். போகிற வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்கரியில் ஏறி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நைட்டுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் எல்லாம் மிச்சம் இருந்துச்சு மத்தியானம் வச்சது, அதுவும் கையில் அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஈவினிங் போகிறோம், எப்படியும் அக்கா வந்து டின்னர் முடிச்சுட்டு தான் அனுப்புவாங்கன்றதுனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டோம். போய் பார்த்தா அக்கா பிள்ளையும் வந்திருந்தா. எங்கள் வீட்டோட முதல் பேரன் இவரும் இருந்திருந்தார். ஜுப்புவை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷம். அவரோட நல்லா கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன மெனு ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் பேசி முடிவு பண்ணி ஒரு சார்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது செம்ம மழை. ஒரு மணி நேரம்னாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை வெளுத்து வாங்கிச்சு. மழைலாம் முடிகிற மாதிரி தெரியல, கொஞ்சம் லேசாக கம்மியாச்சு. அந்த டைமில் வந்துட்டு அப்படியே வந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். வர வழியிலும் பார்த்திங்கன்னா நல்ல மழை, சூப்பராக டே ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரியே டேவும் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.